نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أنها كانت إذا مات الميت من أهلها فاجتمع لذلك النساء ثم تفرقنا إلا أهلها إلى آخره. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் மனிதனுடைய இழப்புகளுடைய சமயங்களில் ஒரு வீட்டில் ஒரு மரணம் உண்டாயிருச்சு, அந்த சமயங்களில் என்ன சிந்திக்கிறது, எதுபோல் இருப்பார்கள், எது செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், அதே போன்று சிகிச்சைகளுக்கு முதலுதவி என்று சொல்வார்கள். இந்த சிகிச்சைகளுக்கெல்லாம் முதன்மையாக உடன் இருக்கக்கூடிய ஒன்று தேன் என்பதை அதனுடைய விஷயங்களை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தாரில் யாரேனும் இறந்து விட்டால் அதற்கான பெண்கள் ஒன்று கூடுவர். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் குடும்பத்தாரும் நெருங்கிய உறவினர்களும் தவிர மற்ற பெண்கள் அனைவரும் கலந்து சென்று விடுவார்கள். அப்பொழுது ஒரு பாத்திரத்தில் தல்மீனா என்னும் பால் பாயாசம் தயாரிக்கும்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள். அவ்வாறு அது தயாரிக்கப்படும். பிறகு சைத் என்னும் வெட்டி துண்டுகளை கறிக்குழம்பில் இட்டு தயாரிக்கப்படும் தக்கடி அல்லது திக்கடி என்னும் உணவு தயாரிக்கப்படும். அதில் தல்மியா ஊற்றப்படும். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதை சாப்பிடுங்கள், ஏனெனில் தல்மியா என்னும் பாயாசம் நோயாளியின் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும், கவலைகளில் சிலவற்றை போக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு விஷயங்களை, இரண்டு உணவுகளை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்து காட்டுகின்றார்கள், சொல்கின்றார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நோயாளிகளுக்கும் கவலைகளில் அகப்பட்டுக் கொண்டவர்களுக்கும் இது உகந்த உணவு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொல்றாங்க. ஒண்ணு, இறந்தவர்களுடைய வீடுகள் என்று பார்க்கக்கூடிய சமயத்துல மற்றவங்க எல்லாம் போயிருக்காங்க, தன்னுடைய சொந்த பந்தங்கள் மட்டும் ஒரு 3 நாளைக்கு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, துக்கம் அனுசரிப்பது மனைவியை தவிர ஏனைய நபர்களில் துக்கம் என்பதை அனுசரிக்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள் என்றால் 3 நாட்கள் தான் துக்கம் அனுசரிக்க வேண்டும். அதுக்கு மேல இல்ல. எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, அது 3 தினங்கள் தான், அதற்கு மேல் இல்லை. இந்த 3 தினங்கள் இவர்கள் கவலை கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் எந்த ஒண்ணுமே சாப்பிட முடியாத சமயங்கள், நெருங்கிய உறவினர்கள் இருக்கும் பொழுது சாப்பாடு கூட அவங்களுக்கு இறக்காது, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்பதான் இந்த உணவுகளையும் தயாரிக்க சொல்றாங்க. தல்மினா என்பது லபன் எனக்கூடிய அந்த பாலுடைய சொல்லில் இருந்து வரக்கூடியது. இது ஒரு மாவு கலக்கப்பட்ட பாலில் மாவுகள் கலக்கப்பட்டு செய்யக்கூடிய உணவாக இருக்குது. இது பாயாசத்தை போல இருக்கும். நம்ம இப்ப சொல்வதாக இருந்தா இந்த தொழிற்கோதுமைகளை கலக்கப்பட்டு பாலுடன் சேர்க்கப்பட்டு தொழிற்கோதுமை கலக்கப்பட்டு ஒரு பாயாசத்தை நிவள செய்வாங்க. இந்த பாயாசத்திற்கு பெயர் தான் தல்மினா என்பதாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது உடனடியாக தயாரிக்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு
கறி மாவு இந்த இதெல்லாம் சேர்க்கப்பட்டு திக்கிடி என்பதாக சொல்லுவோமே, திக்கிடி தக்கடி என்பதாக சொல்வார்கள். இதை இரண்டையும் செய்து கொடுக்கப்பட்டு இது உணவுடன் இரண்டையும் கலக்கப்பட்டு சாப்பிட சொல்றாங்க. இதை சாப்பிடுறதுனால என்ன பலன்கள் ஏற்படுவது அப்படின்னா, இது ஒரு நோயாளியுடைய மிருதுவான உணவாகுவதால் நோய்க்கு ஏற்றதாகும். ஒரு நோயாளிய அவர்கள் சாப்பிடக்கூடியதற்கு எல்லாத்துக்கும் ஏற்றதாக இருக்கும். அது மட்டுமல்ல, சூடாக இதை அருந்தினால் உடல் வெப்பம் சீரடையும். இதுவும் நோயாளியானாலும் துக்கத்தில் இருப்பவர்களானாலும் அவர்களுக்கு உணவு குறைந்து விடுவதால் இறைப்பையில் உள்ள உறுப்புகளில் காய்வு நிலை ஏற்பட்டிருக்கும். சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இறைப்பை சுருங்கப்பட்டு அது காஞ்சு போயிருக்கும். அந்த சமயத்துல இந்த கஞ்சி ஈரத்தை ஏற்படுத்தி வலுவையும் ஏற்படுத்தும். அத்துடன் சேர்ந்து நோயாளிக்கு இறைப்பை சேர்ந்து விடுவதன் மூலமாக பித்த நீர் கபம் போன்றவை ஏற்படாமல் இது அழகான முறைகளில் சீரமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனாலதான் நம்ம இந்த ரமலானுடைய மாதங்கள்ல பார்த்தோம்னா பெருநாள் அன்னைக்கு காலையில உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவதுதான் சுண்ணத்து என்பது இருக்குது. பெருநாள் துறைகள்ல ரமலானுடைய பெருநாள் துறைக்கு வரும்போது சாப்பிட்டு வரணும். பக்ரீத்துடைய பெருநாளைக்கு வரும்பொழுது துறைக்கு வரும்பொழுது சாப்பிடாம வரணும். இந்த ரமலானுடைய பெருநாளைக்கு சாப்பிட்டு வரணும் கேட்க என்ன செய்வாங்கன்னா, எல்லா வீட்லையும் திக்கிரி படக்கூடிய பழக்கங்கள் இருந்தது முன்னாடி உள்ள ஒரு சமயங்கள்ல. இன்னைக்கு எல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு செஞ்சிருக்கோம். அன்னைக்கு திக்கிரிங்கிறது போட்டாங்க வீடுகள்ல. ஏன் அப்படின்னா, இந்த நோன்பு வைத்து 30 நாட்களாக நோன்பு வைக்கப்பட்டு இவர்களுடைய உள்ளுறுப்புகள் இந்த இறைப்பைகள் இதெல்லாம் கொஞ்சம் சுருங்கப்பட்டதாக இருக்கும். இப்படியா கொண்ட ஆகாரங்கள் உணவுகளை சாப்பிடும் போது அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அன்றிலிருந்து மூதாதையர்கள் செய்து வந்தார்கள். நமக்கு இன்னைக்கு நம்ம அதை கைவிட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த திக்கிரியுடைய உணவுடைய முறைகள் ரசூலுல்லாஹி செய்ய சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எங்க சொல்றாங்க, மரணித்த வீடுகளில் செய்வதற்கு சொல்றாங்க. அதனால 3வது நாள் பாத்தியான்னு சொல்லி ஓதுறாங்க. எதுக்காக தெரியுமா? இப்படி ஒரு உணவுகள் எல்லாம் வைப்பார்கள். முன்னாடி இந்த உணவுகள் எல்லாம் வைத்து அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் இது ஏனைய நபர்களுக்கு மருந்து கலந்து கொண்டவர்களும் சாப்பிட்டு செல்லட்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு வழிமுறைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் இன்று நீர்த்து போன ஒன்றாக ஆய்வு கொண்டிருக்கின்றது. அதே சமயத்துல தேனுடைய விஷயத்தை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் தேனுடைய உணவு இருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு உணவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லா மருந்துக்குமே தேனை விரும்பி அதை உண்ண சொல்லி இருக்கிறாங்க. தேனுடன் கலந்து நீங்க சாப்பிடுங்க. தேன் இரத்த நாளங்களிலும் குடல்களிலும் சேர்ந்திருக்கின்ற அழுக்குகளை அகற்றி கழிவுகளை வெளியேற்றும் ஆற்றல் உடையதாக இருக்குது இந்த தேனுக்குரிய தன்மைகள். இறைப்பையின் கசடுகளை கழுவி அதை சுறுசுறுப்பாக இயக்கவும் செய்கின்றது. ஈரல் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தும். சிறுநீரக அடைப்பு மற்றும் மலச்சிக்கலை போக்கும். கபத்தால் ஏற்படும் இருமல் போன்ற நோய்களுக்கு தேன் ஒரு சிறந்த நிவாரணியாகும். தேனுடன் சமையல் காடியையும் அதாவது வினிகரையும் சேர்த்து கொண்டால் மஞ்சள் பித்த நோய்களுக்கு சிறந்த மருந்தாக அமையும். விஷக்கடி, நாய்க்கடி போன்றவற்றிற்கு தேன் ஒரு நிவாரணியாக ஆகும். மேலும் பல விஷயங்கள் இந்த தேன்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அபூ ஸஈத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு. சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சகோதரருக்கு வயிற்று போக்காக இருந்துட்டு இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீ அவருக்கு தேன் கொடுப்பா, அவர் சாப்பிடுறதுக்கு தேனை கூட. தேனை கொடுத்தாரு நீங்க ஒரு நாள் முழுதும். 2வது நாள் யார சொல்லலாம், நீங்க தேனை கொடுக்க சொன்னீங்க, அவரை எடுத்து சாப்பிட்டு இருந்தாரு. தேனை என்னுடைய சகோதரர் சாப்பிட்டாரு,
முன்னாடி போனதை விட அதிகமாக வயிற்று போக்கு போகுது. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 2வது நாள் சொன்னாங்க நீ தேனை குடு அப்படின்னா. 2வது நாள் கொடுத்தானே அதே போலதான் அவன் சொல்றாரு, யார் கொடுத்தா நிக்க மாட்டேங்குது, அதிகமாக போயிட்டு இருக்கு. 3வது நாள் சொன்னாங்க தேனை குடு அப்படின்னு. 3 நாட்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள். 4வது நாள் வந்து அந்த மனிதர் சொல்லியிருந்தார், யாருக்குலாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், 3 நாளா கொடுத்து போய்கிட்டே தான் இருக்கு, இப்ப ஏதாச்சும் வேற ஒரு மாற்று வழிகள் சொல்லுங்க யாரு சொல்லுவாங்க. இப்பவே ரசூலுல்லாஹி சொன்னாங்க தேனியை நீ கொடு. ஏனென்று தெரியுமா, தேனில் நிவாரணம் இருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் கூறக்கூடியது உண்மையே கூறுகின்றான். உங்கள் சகோதரனுடைய வயிறுதான் பொய் சொல்கின்றது, அவனுக்கு தேனை ஊட்டுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்றான். அவனுக்கு தேனையை கொடுங்க அப்படின்னு அம்மனிதர் மீண்டும் தன் சகோதரருக்கு தேனை கொடுத்தால், தேனை கொடுத்தவொடனே இதனால வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் குணமடைஞ்சிட்டாரு. 4வது முறையில கொடுத்தவொடனே அவர் குணமாயிடுச்சு. ஏன் இந்த காரணம் ஏன் ஏற்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி 3 முறைகள் சொல்லப்பட்ட பொழுது அந்த தேன் சரியான முறைகள்ல வேலை செய்யலையா அப்படின்னா வேலை செஞ்சிச்சு. வேலை செஞ்சதுனால அந்த போக்குகள் போச்சு. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வயிற்றில் இறப்பையுடைய இவனுடைய எல்லா அவயங்களில் இருக்கக்கூடிய அஜீரண தன்மைகளினால் ஏற்படக்கூடிய கிருமிகள், நச்சுக்கள், கிருமிகள், அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய அந்த புண்கள், இது போன்றதெல்லாம் அந்த வயிற்றுக்குள் இருந்ததன் காரணமாக இவர் தேன் கொடுக்க எல்லாவற்றையும் சீராக ஆக்கப்பட்டு இவனுக்கு மென்னே வந்து வயிற்று போக்கு போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் இவனுடைய உடல்நிலைகள் அனைத்தும் அவருக்கு சீராக ஆனதற்கு பின்னால் தேன் கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் 4வது நாள் 3 நாட்களாக இவனுடைய உள்ளுறுப்புகளை சரி செய்து கொண்டிருந்தது அந்த தேன். 4வது நாள் கொடுக்கக்கூடிய சமயங்களில் அனைத்தும் சரியாக ஆகிவிட்டது, இந்த வயிற்றுப்போக்கும் சரியாக ஆகி நின்றது என்பதுதான் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கு, வயிற்று வலி இருக்கு, எதாக இருந்தாலும் சரி, தேன் கொடுப்பதன் காரணமாக இவ்வளவிற்கு உயர்தரமான ஒன்றாக இருக்கு. அதனாலதான் தேனை நம்முடைய உணவுகளில் அதிகம் பயன்படுத்துவதன் காரணமாக நிவாரணங்கள் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கு ஏற்படுகின்றன, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டயாலிசிஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன? பார்ட்டிகள் வேலை செய்யல, அவனுடைய கிட்னி பங்கன் ஆகல அப்படிங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம், செய்வதை தவறி விடுகின்றோம். இனிப்புகளுக்கு பதிலாக இந்த தேன்களை ஒவ்வொன்றில் நாம் உபயோகிக்கக்கூடிய சமயங்களில் அனைத்தும் சீராகிக் கொண்டே இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்க முடிகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோம், அதை இணைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நாட்கள் உருவானாக வாக்கு தவறான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.